பஞ்சாப் கிங்ஸ் ஜெயிச்சதுக்கு அப்புறம் டீம் புது புது ரெக்கார்டுகளை அள்ளி குவிச்சது ஒரு பக்கம்னா, நம்ம ஸ்ரேயாஸ் ஐயர் கேப்டனா நின்னு இதுவரைக்கும் எந்த கேப்டனும் செஞ்சிராத ஒரு விஷயத்த மூணு தடவை தனியாளா செஞ்சு காமிச்சிருக்காருப்பா. அது மட்டும் இல்லாம பஞ்சாபோட இந்த மெகா ஜெயிப்புக்கு பின்னால இருந்த ரகசியமும் இப்போ வெளியே வந்திருக்கு. என்னதான் நடந்தது வாங்க சொல்றேன். நம்ம ஸ்ரேயாஸ் ஐயர் கேப்டனா ஐபிஎல்ல ஒரு தனித்துவமான ரெக்கார்டை தன் பேர்ல எழுதிக்கிட்டாரு. ஐபிஎல் வரலாத்துல அவர் 1 இல்ல 2 இல்ல 3 டீமை ஃபைனல் வரைக்கும் கூட்டிட்டு போயிருக்காரு. இது வரைக்கும் ஒரு டீமுக்கு மேல ஃபைனலுக்கு கூட்டிட்டு போன கேப்டனே ஐபிஎல்ல இருந்ததில்லை. ஆனா நம்ம ஸ்ரேயாஸ் ஐயர் இப்போ 3 டீம் கூட அதை சாதிச்சு காமிச்சிருக்காரு. அப்புறம் 5 தடவை ஐபிஎல் சாம்பியன்ஸ் ஆன மும்பை இந்தியன்ஸ் எங்களுக்கு முன்னாடி 200க்கும் மேல டார்கெட் வச்சுட்டா எங்களை யாரும் ஜெயிக்க முடியாதுன்னு பந்தா பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ அந்த ரெக்கார்டும் காலி ஆயிடுச்சு. நேத்து ராத்திரி பஞ்சாப் கிங்ஸ் பட்டைய கிளப்பிட்டாங்க. ஐபிஎல் 2025 குவாலிஃபயர் 2ல பஞ்சாப் கிங்ஸ் மும்பை இந்தியன்ஸை 4 பக்கமும் சிதறடிச்சு ஃபைனலுக்குள்ள புகுந்துட்டாங்க. இந்த மேட்ச்ல பஞ்சாப் கிங்ஸ் பல ரெக்கார்டுகளையும் அடிச்சு நொறுக்குனாங்க. 204 ரன் டார்கெட்டை சேஸ் பண்ணி ஐபிஎல் பிளே ஆஃப்ஸ் அல்லது நாக் அவுட் மேட்ச்கள்ல இவ்வளவு பெரிய ஸ்கோரை யாரும் சேஸ் பண்ணது இல்லைங்கிற முதல் ரெக்கார்டை செஞ்சாங்க. ஆனா மும்பை இந்தியன்ஸுக்கு எதிரா 19வது ஓவரோட கடைசி பால்ல 207 ரன் அடிச்சு பஞ்சாப் கிங்ஸ் மேட்சை முடிச்சாங்க. இதுதான் 2வது ரெக்கார்டு. மும்பை இந்தியன்ஸுக்கு எதிரா முதல் தடவையா ஒரு டீம் 200க்கும் மேல ரன் டார்கெட்டை சேஸ் பண்ணது. இதுவரைக்கும் ஐபிஎல் வரலாத்துல 18 தடவை மும்பை இந்தியன்ஸ் 200க்கும் மேல ரன் டார்கெட்டை கொடுத்தா அவங்க தோத்தது இல்ல. ஆனா இந்த 19வது தடவை அவங்க அப்படி பண்ண முடியல. பஞ்சாப் கிங்ஸ் ஐபிஎல் வரலாத்துல 8வது தடவையா 200க்கும் மேல ரன் டார்கெட்டை எட்டி பிடிச்சிருக்காங்க. இதுவரைக்கும் எந்த டீமும் இவ்வளவு தடவை 200க்கும் மேல ரன் சேஸ் பண்ணி ஜெயிச்சது இல்ல. பஞ்சாப் கிங்ஸ் நிஜமாவே கலக்கிட்டாங்க. வேற எந்த டீமும் 5க்கும் மேல தடவை இந்த மாதிரி பண்ணதில்லை. அது மட்டும் இல்லாம ஐபிஎல் ஒரு சீசன்ல 9வது தடவையா 200க்கும் மேல ரன் டார்கெட் சேஸ் பண்ணப்பட்டிருக்கு. இது ஒரு சீசன்லயே அதிகபட்சம். இப்போ இந்த சீசன்ல பஞ்சாப் கிங்ஸுக்கு கடைசி மேட்ச் ஒன்னு இருக்கு, அதுதான் ஃபைனல். இந்த மேட்ச் ஆர்சிபி கூட நடக்கும். குவாலிஃபயர் 1ல அவங்க தான் பஞ்சாபை தோற்கடிச்சாங்க. ஸ்ரேயாஸ் ஐயரின் வெற்றி ரகசியம். மும்பையை தோற்கடிச்சதுக்கு அப்புறம் ஸ்ரேயாஸ் ஐயர் தன் வெற்றியோட பெரிய ரகசியத்தை வெளியிட்டாரு. ஐபிஎல் 225 குவாலிஃபயர் 2ல 5 தடவை சாம்பியனான மும்பை இந்தியன்ஸுக்கு எதிரா பஞ்சாப் கிங்ஸ் கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் ஒரு மறக்க முடியாத இன்னிங்ஸ் ஆடினாரு. மேட்ச் முடிஞ்ச அப்புறம் பிரசன்டேஷன்ல தன் வெற்றியோட ரகசியத்தையும் சொன்னாரு. அவர் சொன்னாரு, எனக்கு பெரிய மேட்சுகள் ரொம்ப பிடிக்கும். வாய்ப்பு எவ்வளவு பெருசா இருக்கோ நான் அவ்வளவு அமைதியா இருப்பேன். உண்மையை சொல்லணும்னா எனக்கு தெரியல, எனக்கு இந்த மாதிரி பெரிய வாய்ப்புகள் பிடிக்கும். நான் எப்பவும் எனக்கும் என் டீம்மேட்ஸுக்கும் சொல்லுவேன், பெரிய மேட்ச்ல எவ்வளவு அமைதியா இருக்கோமோ அவ்வளவு பெரிய ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸ்ரேயாஸ் ஐயர் இதையும் சொன்னாரு. மேட்ச் அப்போ வேர்வை சிந்துறதுக்கு பதிலா அவர் தன் மூச்சுல கவனம் செலுத்துவாராம். ஸ்ரேயாஸ் ஐயர் தன் டீம்ல ஒவ்வொரு பிளேயரையும் பாராட்டி எல்லோரும் முதல் பால்ல இருந்தே ஆக்ரோஷமா இருந்தாங்கன்னு சொன்னாரு. நான் ஆரம்பத்துல கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டேன், ஏன்னா அடுத்த எண்ட்ல பேட்ஸ்மேன் நல்லா அடிச்சிட்டு இருந்தாரு. எனக்கு தெரியும் நான் எவ்வளவு நேரம் கிரவுண்ட்ல இருக்கேனோ அவ்வளவு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவேன், என் பார்வை தெளிவாயிடும். மும்பை இந்தியன்ஸ் கேப்டன் ஹர்திக் பாண்டியாவும் ஸ்ரேயாஸோட பேட்டிங்கை ரொம்ப பாராட்டினாரு. இப்போ இந்த மேட்ச் அப்புறம் ஐபிஎல் கடைசி கட்டத்துக்கு வந்துருச்சு. ஐபிஎல் ஃபைனல்ஸ்ல ஆர்சிபியும் பிபிகேஎஸும், அதாவது பஞ்சாப் கிங்ஸ், நேருக்கு நேர் மோதுவாங்க. இந்த ஐபிஎல் சீசன்ல எந்த டீம் முதல் தடவையா ஐபிஎல் டைட்டில ஜெயிக்குதுன்னு பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். 2 டீமும் இதுவரைக்கும் ஐபிஎல் டைட்டில ஜெயிச்சது இல்லை. உங்க கருத்து என்ன? யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? மறக்காம நம்ம நியூஸ் கிரிக்கெட் சேனல் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.